இந்த நாள் இவ்வளவு மோசமான நாளா இருக்கும்னு நான் சுத்தமா எதிர்பார்க்கல. என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோ ஃபுல்லா பாருங்க. நாங்க 7:30க்கு தான் வந்து ரெசார்ட்ட வந்து ரீச் பண்ணோம். பட் நாங்க 6:00க்கே வந்து ரீச் ஆகிடணும்னு வந்து பிளான் பண்ணியிருந்தோம். போனதுமே ஃபுல்லா இருட்டா இருந்தது. எல்லாருக்குமே ரொம்ப டயர்டு, தூக்கம். வந்ததுமே எல்லாரும் படுத்துட்டாங்க. நைட் வந்து டிஃபனுக்கு வந்து ஆர்டர் குடுத்துரலாம். ரெசார்ட்ல இருக்கிறவங்ககிட்ட சொல்லிட்டா, ஹோட்டல்ல சொல்லிருவேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு தான் வந்து நாங்க என்ன வாங்கலாம் என்னன்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு, அடுத்து கேம்ப் ஃபயர் போலாம். என்னென்ன சாங்ஸ் போடலாம், என்னென்ன வந்து ஸ்டெப்ஸ் போடலான்லாம் சொல்லி பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப ஜாலியா. அதோட நாளைக்கு என்னென்ன பிளேஸ் போலாம் அப்படின்றதையும் நாங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். எங்க ரூம்லேருந்து வெளிய பார்த்தாலே வந்து கேம்ப் ஃபயர் இருக்கிற இடம் தெரிஞ்சது. ஸோ இங்கிருந்து நாங்க பாப்பாவையும் கூட்டிட்டு போறங்காட்டி, அவளுக்கு இந்த குளிருக்கு வந்து குளிர் கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருந்தது தான். குளிருக்கான ட்ரெஸ் எல்லாமே போட்டு, எல்லாருமே வந்து அந்த மஸ்கிட்டோ கிரீம் வந்து போட்டுக்கிட்டோம். ஏன்னா கண்டிப்பா வந்து அம் மஸ்கிட்டோ, கொசு எதாவது இருக்கும். அதனால நம்ம வந்து ஒரு சேஃப்டிக்காக. ஸோ கேம்ப் ஃபயர் நாங்க போகும்போது பார்த்தீங்கன்னா, எல்லாருமே முடிச்சுட்டு கெளம்பிட்டாங்க. ஏன்னா நாங்க லேட்டு போனது. ஸோ நாங்க போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்பீக்கர் வந்து அவங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லி வச்சிருந்தோம். கண்டிப்பா எனக்கு ஸ்பீக்கர் வேணும்னு சொல்லிட்டு, ஸ்பீக்கருக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸ்பீக்கரும் கொண்டு வந்து குடுத்தாங்க. நாங்க சாங் ப்ளே பண்ணோம். 2டே லைன் தான் ப்ளே ஆச்சு. ஆனா சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆகிருச்சு. திருப்பி சார்ஜுக்கு குடுத்து விட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கடைசில பார்த்தா மழை பெய்ய ஆரம்பிச்சுருச்சு. ஐயோ! இதுல எங்க போய் கேம்ப் ஃபயர் குடுக்குறதுன்னு சொல்லிட்டு நாங்க எல்லாருமே ரூமுக்கு வந்துட்டோம். எனக்கு ரொம்பவே அது டிசப்பாயிண்டடா இருந்துச்சு. இந்த மாரி மெயின் விலாக்ஸ் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன பண்ணணுன்றத நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். ஸ்டே